மனன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம். தேவரீர் இந்த திருப்பந்தியிலே இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுவீராக. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு ஒரு தரிசனம் பெற்ற ஜனங்கள் பாக்கியவான்கள். சாலமோனுடைய முக தரிசனத்தை பார்க்க ஜனங்கள் ஆவல் கொண்டார்கள். இயேசுடைய முக தரிசனத்தை காண ஜனங்கள் அங்கலாய்த்தார்கள். ஆகினால் தேவரே, உடைய முக தரிசனத்தை பார்க்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இன்றைக்கு இந்த வார்த்தை பேசும் பொழுது மாம்சம் வெளிப்படாதபடிக்கு, எண்ணங்கள் வெளிப்படாதபடிக்கு, உள்ளத்தின் வாரங்கள் வெளிப்படாதபடிக்கு ஆவியருடைய வசனம் மாத்திரம் வெளிப்படுவீராக. நீர் அடியானுக்கு வாயாயிருந்து நீர் பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவரே பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். வினாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும். அன்றைய வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தூக்க மயக்கம், நிர்விசாரம், எதையோ யோசிக்கிறது அனைத்து மாற்றி முடிவீராக. ஆவியன் விடையோடு நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். திரும்ப ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். ஆகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து தேடுகிறவன் வாசிக்கும்படி, பலகையிலே தீர்க்கமாக வரை, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்குள்ள தலைப்பு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல தரிசனங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் சில தரிசனங்கள் நமக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக, வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனங்களை சொல்வதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானம் இருக்கவும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமும் இருக்கவும், சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை தான் தேவனை தரிசிக்க முடியும். தரிசனம் பார்க்க போகிறோம், தரிசிக்க போகிறோம். நீங்க போய் கேட்டா தரிசிக்க போயினா அவங்க தரிசிக்க முடியாது. ஏதோ போகிறார்கள், எல்லாரும் நாங்கள் தரிசித்து வந்துட்டோம், தரிசனம் பார்த்தோம். என்ன பார்த்தீங்க? தரிசனத்தை சொல்ல தெரியாது. ஆனா வசனம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியவே. அப்ப பரிசுத்தம்னா தேவனை, தேவனுடைய தரிசனங்களை பார்க்க வைக்க முடியும். லேவியராகமம்
9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சமாதான பலிகளுக்காக லேவியர் ஆகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சமாதான பலிகளுக்காக சமாதான பலிகளுக்காக ஒரு காளையையும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றார். இன்று கர்த்தர் நமக்கு தரிசனமாவார். தரிசனங்களை கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். வாலிபர்கள் தரிசனங்களையும் மூப்பர்கள் எல்லா சொப்பனங்களையும் காண்பார்கள். ஆகினாலே இன்னைக்கு வந்திருக்கிற அனைவரும் மேலே அமர்ந்து கொண்டு கீழே அமர்ந்து கொண்டு வெளியே சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் கர்த்தர் தரிசனங்களை கொடுக்க அவர் வல்லவராய் காணப்பட்டுக் கொண்டு தேவ தரிசனத்தை நீங்கள் காண்பீர்கள். தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது? எப்படிப்பட்ட தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது? அந்த தரிசனத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு 5 தரிசனத்தை சொல்லி முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவன் அருளும் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. சர்வ வல்லவரின் தரிசனம் அங்க என்ன போடப்பட்டிருக்கு? சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழுந்து பணிந்து கொண்டான். இன்றைக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அது நிறைவேறனா? நம்ம தாழ விழுந்து பணிந்து கொள்ள முடியல. தாழ விழுந்து பணிந்து கொள்ள தேவ பிள்ளைகளே, இங்கே போடப்பட்டிருக்கிறது சர்வ வல்லவரை தரிசனத்தை கண்டு தாழ விழுந்து. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தாழ்த்தி அவரை பணிந்து கொள்ளும் பொழுது சர்வ வல்லவருடைய தரிசனத்தை நம்மால் காண முடியும். இன்னைக்கு நம்மால் தாழ்த்த முடியல, அவரை பணிந்து கொள்ள முடியல. நீங்க அதே அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அவரை காண்பேன், அவரை நான் காண்பேன், இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்ட மாத்திரத்திலே தாழ விழுந்து பணிந்து கொண்டார். இன்றைக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த தரிசனம் என்றால் சர்வ வல்லவரின் தரிசனம். அந்த தரிசனத்தை யார் பார்ப்பார் என்றால் தாழ விழுந்து பணிந்து கொள்கிறார். அவர்களுக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை சொல்வதற்கு முன்பாக ஆபிரகாமும் தாழ விழுந்து பணிந்து கொண்டான், சர்வ வல்லவர் கொண்டார். நீங்க வாசித்து பாருங்கள்.
ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் எப்படிப்பட்ட தேவனா? சர்வ வல்லவர். சர்வ வல்லவரின் தரிசனத்தை காண்கிற யாவரும் தாழ விழுந்து பணிந்து கொள்வார். நான் சர்வ வல்லவருள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். திரளாய் பெருக பண்ணுவேன். சர்வ வல்லவருடைய தரிசனம் உன்னை அப்படி பெருக பண்ணும். சாதாரண மகள்ல திரளாய் பெருகுவீர்கள். உங்கள் வறுமையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் சிறுமையெல்லாம் கர்த்தர் போக்குவார். தேவன் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி தாய விழுந்து அவன் முகங்குப்புற தாய விழுந்து பணிந்தான். அப்ப சர்வ வல்லவருடைய தரிசனம் அவரை பணிந்து கொள்ள வைக்கும். பணிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பலுகி பெருக செய்வார். அல்லது உன் வாழ்க்கையிலே உன்னை பெருக பண்ணுவார். பலுகி பெருகுவீர்கள். வசனத்தை பாருங்கள். உன்னை பழுகவும் பெருக செய்வேன் என்று இந்த சர்வ வல்லவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11, 12, 13. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11, 12, 13. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. நீ சர்வ வல்லமையுடைய பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதி கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். தரிசனம் கொடுத்துட்டு எழுந்தருளி போனார். ஆபிரகாமுக்கு சர்வ வல்லவருடைய தரிசனம் பெற்ற மாத்திரத்திலே நீ பலுகி பெருகுவாயாக என்று சொல்லி தரிசனம் கொடுத்து அந்த ஸ்தலத்துக்கு என்ன செய்தாரா? எழுந்தருளி போனார். அப்ப சர்வ வல்லவரின் தரிசனம் உன்னை பழுக பெருகு. நீ பழுகி பெருகுவாய். எதிலுமே நீ குறுக மாட்டாய். உன் வருமானத்திலே நீ குறுகி இருக்க மாட்டாய். உன்னுடைய சமாதானத்திலே குறுகி இருக்க மாட்டாய். உன் வாழ்க்கையிலே நீ குறுக மாட்டாய். நீ பழுகி பெருகுவாய். கர்த்தர் நீ பழுகி பெருகும்படி சர்வ வல்லவருடைய தரிசனம் உன்னை பழுகி பெருக செய்யும். இரண்டாவது பாருங்கள். அதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த சர்வ வல்லவர் எப்படி பலுகி பெருக செய்கிறார்? ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 3, 4 வாசிக்கலாம். யாக்கோப்பு யோசேப்பை நோக்கி, யாக்கோப்பு ஆதியாகமம் 48, 3, 4. யாக்கோப்பு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்திலே எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. திரும்ப பாருங்கள். பலுகவும் என்னை ஆசீர்வதித்தாரா? பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று
என்னோட சொன்னார். என்னோட சொல்லி இருக்கிறாரே, நீ என்னை ஆசீர்வதித்தார். சர்வ வல்லவருடைய தரிசனம் என்னை ஆசீர்வதித்து பலுகி பெருக வைக்கும். அதுக்கு ஒரே காரணம், நான் தாய விழுந்து அவரை பணிந்து இன்றைக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த தரிசனம்? சர்வருடைய தரிசனம். நமக்கு என்ன செய்யும் என்றால் பலுகி பெருக. இரண்டாவதா 89ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். அப்பொழுது 89ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி, பக்தனுக்கு தரிசனமாகி, பக்தனின் தரிசனம். என்ன தரிசனம் இது? பக்தனுக்கு தரிசனம். அவருடைய பக்தர்கள் நாம் பயபக்தியோடு தொழிலுக்குள்ள வந்திருக்கிறோம். பக்தியோடு வந்திருக்கிறோம். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. தெரியல அந்த வசனம் எங்க இருக்கிறது? கர்த்தர் பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனமா? 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். கவனியுங்கள். அப்ப பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தமக்கா பக்தி. தேசத்துக்கு ரொம்ப பக்தி இருக்கும், ரொம்ப பயபக்தியா பக்தி உண்டு. ஆனால் தேவனுக்கு பயப்படும் பயம்தான் இல்லை. ஆனால் கர்த்தர் பக்தனுக்கு தரிசனம். தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு என்ன தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது? பக்தனின் தரிசனம். இந்த பயபக்தியை குறித்து சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்கிறது. பாருங்கள், 32ஆம் சங்கீதம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்திலே பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வார். அப்போது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், மிகுந்த பிரச்சனைகள், ஜலப்பிரவாகம் புயலே வந்தாலும், அக்கினி நட்சத்திரமே கொளுத்தினாலும் அது அவனை பலத்த பிரச்சனை. அந்த பிரச்சனை எங்களால் முடியவே இல்லை. விண்ணப்பம் பண்ணுகிற பக்தி உள்ளவனுக்கு எப்படிப்பட்ட ஜலப்பிரவாகம் வந்தாலும் அதை அணுகவே. எவ்வளவு பெரிய பிரச்சனை! எப்படி இந்த பிரச்சனை வச்சு நீ நடக்கிற? எப்படி நீ உடுத்துற? எப்படி நீ சாப்பிடுற? எப்படி உன்னால சிரிக்க முடியுது? எப்படி மற்றப்பா இருக்க முடியுது? என்றால் நான் பயபக்தி உள்ளவன். ஐயோ, நான் இன்றைக்கு யோனா சொன்னால் வாசிக்க வேண்டாம். நான் பரலோகத்தின் தேவனுக்குள்ளாக பயபக்தி உள்ளவன். அந்நியன் அயனா கடல் கொந்தளித்த போதிலையும், புயல் வீசின போதிலையும், அவனை எடுத்து சமுத்திரத்தில் போட்ட போதிலையும் அவனை தொடவே முடியல, அவனை அசைக்கவே முடியல. காரணம், நான் பயபக்தி உள்ளவன். எபிரேய தேவன் மீது பயபக்தி உள்ளவன். எப்படிப்பட்ட ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகவே. அப்ப நாம யார் என்றால் பக்தி உள்ளவன். விண்ணப்பம் பண்ண சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டவன் யார் என்றால் கர்த்தரை பணிந்து பக்தனுக்கு தரிசனமாகி. பக்தனின் தரிசனம் யாருக்கு என்றால் விண்ணப்பம் பண்ண. வாழ்க்கையிலே என்ன நடந்தாலும் ஆண்டவர் படிச்சு உன் பிரச்சனையை கர்த்தர்கிட்ட சொல்லி. நீங்க உங்க பிரச்சனையை எத்தனை பேர் நீங்க சொன்னீங்க, அவங்கள உங்க பிரச்சனை தீர்ந்துச்சா? உங்க பிரச்சனை தீர்க்க முடிஞ்சா? இல்லையே. அட்வொகேட்டை பார்க்குறீங்க, ஜட்ஜியை பார்க்குறீங்க, போலீஸை பார்க்குறீங்க,
சில ரவுடிகளை பார்க்குறீங்க, சில அடிதடி வச்சு நான் மறக்கி நான் பார்க்கலாம் ஒன்று தீர்ந்த பாடில்லை. ஆனால் கர்த்தரத்திலேயே நீ விண்ணப்பம் பண்ணிப்பா. பக்தனின் தரிசனம் விண்ணப்பிக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கலாரா இருக்கிறார். நான் பக்தியா இருக்கிறேன், ஆனா விண்ணப்பம் பண்ணலையே. அப்படி நீ பயபக்தி உள்ளவருடைய தரிசனத்தை நீ காணும்போது கர்த்தருக்கு ஆசத்தை தருகிறார். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பாவிகளுக்கு யோவான் 9ஆம் அதிகாரம் 31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று. பாவிகள் கொடுக்க மாட்டார், பக்தி உள்ளவனுக்குத்தானே, விண்ணப்பம் பண்ணுகிறவனுக்குத்தானே. பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து, தேவ பக்தி உள்ளவனாய், பக்திகளுக்கு தரிசனம், பக்தனின் தரிசனம் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அவனுக்கு என்ன செய்வாரா? செவி கொடுப்பார். நீ ஜெபித்தால் செவி கொடுப்பார். உனக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயம் பதில் கொடுப்பார். அவர் சித்தத்தின்படி நீ கேட்டுப்பார். உனக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12லிருந்து 15 வசனம் வாசித்து கேட்கலாம். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று நற்சாட்சி பெற்றவனுமாகிய, நல்லவன் என்று நற்சாட்சி பெற்றவன். நற்சாட்சி பெற்றவனா? நல்லவன், குணசாலி. ஏதோ அறியாத காலம், பல்லாத காலம், இப்படி சூழ்ந்துட்டது பிரச்சனை. நல்லவன், நற்குணசாலி, நற்சாட்சி பெற்றவனும். அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே பார்வையடைவாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், திருவுளத்தை, தரிசனத்தை, திருவுளத்தை, அவருடைய சரீரத்தை, திருவுளத்தை அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், நீதிபரரை, பக்தனே, நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக, ஒன்று ரெண்டு பேருக்கு அல்ல, சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாயாய். சாட்சி சொல்லுவாய் அல்ல, சாட்சியாய் இருப்பாயாக. நீங்க அந்த 12ஆம் வசனத்திலையும் நற்சாட்சி பெற்றவன், 15ஆம் வசனம் முடியும் போது சாட்சியாய் நிற்பாயாக. இந்த நாட்களிலே உன்னை கர்த்தர் உன் வேலை ஸ்தலத்திலே, உன் வீட்டிலே, நீ வாழும் இடத்திலே ஒரு நற்சாட்சியை நிறுத்த வைக்கிறார். பக்தனின் தரிசனம் உன்னை சாட்சியாய் நிறுத்து. நீதான் சாட்சி. உன்னை எல்லாரும் சாட்சி அவங்கள போல வாழணும். உன் பேரை சொல்லுவார்கள். வாழ்ந்தா இவங்களை போல வாழணும். கிறிஸ்துவுக்காக இவங்களை போல வாழ்ந்து சாதிக்கணும். நானும் சர்ச்சைக்கு போறேன், நானும் பாஸ்டர் தான், நானும் ஊழியக்காரன் தான் சொல்லி இல்லாம நீ நற்சாட்சி வாழ்ந்துப்பா. ஆனா ஒன்றே விண்ணப்பம் பண்ணுகிற உனக்கு பக்தனின் தரிசனம் கிடைக்கும். அந்த பக்தனின் தரிசனம் உன்னை சாட்சியாய் எல்லா இடத்திலேயும் சாட்சியாய் நிறுத்த அவர் வல்லவராகின்றார். மூன்றாவதாக 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேல் என்னும் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம்
முதலாம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ம், ஏலிக்கு முன்பாக ம், கர்த்தருடைய பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ம், அந்நாட்களிலே ம், கர்த்தருடைய வசனம் ம். அபூர்வமாய் இருந்தது, வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. பிரத்யட்சமான ஒரு தரிசனம், ஒரு முகமுகமாய் பார்க்கிற அந்த வசனம் வெளிப்பாடு பிரத்யட்சமான தரிசனம். அப்ப கர்த்தர் எல்லாருக்கும் பிரத்யட்சமா முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க வாசித்து பார்த்தா யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கலாம். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 9, 10, 11. அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, ம், நான் உன்னோடு பேசும்போது ம். ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும் விசுவாசிக்கும்படி என்றென்றைக்கும் விசுவாச வாழ்க்கை, பிரத்யட்சமான தரிசனம் யாருக்கு வைத்திருக்கிறார் என்றால் விசுவாசிகளுக்கு. கர்த்தரை விசுவாசியுங்கள், கர்த்தரை 100க்கு 100 நம்புங்கள். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய். மோசே விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ம், நீ ஜனங்களிடத்திலே போய் ம், இன்றைக்கும் நாளைக்கும் ம். அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து ம், மூன்றாம் நாளைக்கு ம். ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். ம். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். எப்படி இறங்குவாரா? பிரத்யட்சமாய், அப்படியே தரிசனம் கொடுப்பார். பிரத்யட்சமாய் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் கவனிங்கள், பிரத்யட்சமான ஒரு தரிசனம். ஆண்டவரே, எனக்கு நீ தரிசனத்தை தான். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் வீழ்ந்து கிடப்பார். அப்போ நம்ம தரிசனம் உள்ளவர்களா, நமக்கு ஒரு தரிசனம் பாட்டுண்டாச்சு, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, நம்ம தரிசனம் உருவாகி தரிசனம் உருவாகி. அப்போ கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். என்ன தரிசனம் அது? பிரத்யட்சமான ஒரு தரிசனம். இந்த பிரத்யட்சமான தரிசனத்தை குறித்து அப்போஸ்தலர்ல அந்த கொர்நேலியு முகமும் அந்த பிரத்யட்சமான அந்த வார்த்தையை வரைந்து பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3, 4. பகலிலே கவனியுங்கள், அந்த அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசித்த பிற்பாடு 40, 41, 42 வாசிக்க கேட்கலாம். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. பிரத்யட்சமான தரிசனம் பாத்தீங்களா? என்ன பிரத்யட்சம், அப்படியே அந்த வார்த்தை பிசகாமல் வருகிறது. பிரத்யட்சமான தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அவர் சந்நிதியில வந்து அப்போ தான தர்மம், தான அவங்க பண்ற தான தர்மம் கூட ஆண்டு சமத்தில் இருக்குது. சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைவாயோட போயிடுச்சு. அவன் செய்த தர்மம், தான தர்மம். நீங்க நம்ம செய்யற ஒவ்வொரு தான தர்மமும் தேவன் பார்த்து நீ நினைக்கிற
நீ போடுற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய சரீரத்தில் போய் சேர்க்கப்படுகிறது. உண்டான தர்மங்கள் அதுவும் இப்ப பிரத்யட்சமான தரிசனம். நீ விசுவாசி, நான் செய்கிறது அனைத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். நான் கொடுக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். நான் செய்கிறது அனைத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கிற கர்த்தர் இன்னைக்கு நமக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தர் எப்படி செய்து முடிக்கப் போகிறார். இந்த பிரத்யட்சமான தரிசனம் எதற்காக என்றால் 40, 41, 42 மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களுக்கும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கு பிரத்யட்சமாகும்படி செய்தார். எங்களுக்கே செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று. நியாயாதிபதி அவர் யாரா? நமக்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நீதியுள்ள நியாயம். நீதி செய்கிற, உனக்கு நீதி செய்கிறவர். பிரதியட்சணமான தரிசனம் உனக்கு நீதி செய்வார், நியாயம் செய்வார். அநியாயம் ஜெயிக்கிறது, அநியாயங்களை ஜெயிச்சு போறோம், அநியாயம் மேற்கொள்கிறது, நீதி ஜெயிக்கல. நீ சொல்ற நியாயமா வாழ இனத்தை கண்டோம், நீதியா நடந்து இனத்தை கண்டோம், எனக்கு நீதி இல்லை, நீதிக்கு காலமே இல்லை, நியாயத்துக்கு காலமே இல்லை நீ சொல்ற. ஆனா வசனம் சொல்கிறது நீதியில நியாயாதிபதி உனக்காக தேவன் எழுந்தருவா, உனக்காக நீதி செய்ய போகிறா. அந்த துஷ்டனிடத்திலே கர்த்தர் வழக்காட போகிறான். அவன் துஷ்டன் அவனுக்கு தெரியும், துஷ்ட மனுஷி, அவன் துஷ்ட தலைவி, துஷ்ட தலைமை. உன் வேலையில் உனக்கு போராட்டம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க, வேதனை பட்டினே இருக்கிறாங்க. ஆனா உனக்கு ஒரு நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். நம்முடைய தானம் தர்மங்கள், அவரை நம்புகிற நம்பிக்கைகள், விசுவாசங்கள், அவர் மீது அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறதுனாலே நம்ம எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. அவர் நமக்கு நீதி செய்வார். இவன் பிரச்சனை கொடுத்துனே இருக்கிறாங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நம்ம இடம் கட்டிட்டு அவர்களுக்காக முடிவு கட்ட வர நினைக்கிறார். அவர் செய்வார். இன்னைக்கு நம்முடைய காரியத்தை நாம் அவர்கிட்ட சாட்சிடுவோம். நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருப்பாங்க சிலர். ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரே, இவருக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, அமைதியா இருக்கிறாரே. நிச்சயம் அரசாண்மை கேட்கணுமா? தெய்வம் கொஞ்சம் பொறுத்து இருப்பான். தேவன் எல்லாவற்றையும் நமக்காக ஒரு நியாயாதிபதி இருக்கிறார், அவர் நீதி செய்வார். பிரத்யட்சமான தரிசனம் நமக்கு நியாயம் செய்யும். யாருக்கு என்றால் விசுவாசம். நீ கர்த்தரை விசுவாசம், அவர் விட்டு விலகிடாதே, அவரை நம்பு, அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை விட்டு விடாதே. எல்லா சூழ்நிலையும் விசுவாசத்தை காத்துக்கொள். விசுவாசியே. 4 எசேக்கியேல் 1 அதிகாரம் 1 வசனம். 30 வருஷம் எசேக்கியேல் 1 அதிகாரம் 1 வசனம். 30 வருஷம் 4 மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபா நதி அண்டையிலே சிறைப்பட்டவர் நடுவிலே இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். தேவ தரிசனங்களை கண்டேன். சர்வ வல்லவரின் தரிசனம், பக்தனின் தரிசனம், பிரத்யட்சமான தரிசனம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. தேவ தரிசனம். இந்த தேவ தரிசனம் என்று சொல்லும் பொழுது யாருக்கு இந்த தேவ தரிசனம் கிடைக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அதே எசேக்கியேல் 40 அதிகாரம் 2, 3, 4
எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 2, 3, 4. தேவ தரிசனங்களில் தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். மகா உயரமான மலையிலே நிறுத்தினார். அதன் மேல் தெற்கே ஒரு நகரம் கட்டியிருக்கிறது போல காணப்பட்டது. அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாய் இருந்தது. எப்படி இருந்ததா? தோற்றம் வெண்கலமாய் இருந்தது. அவர் கையிலே சணல் கையிலும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு வாசலிலே நிற்கிறார். நானே வாசல். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவிசாய். அப்போ வாசல் வெண்கலமானவர் வாசலிலே நிற்கிறார் என்றார். நானே வாசல். என் வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவர் என்னுடைய மேய்ச்சலை கண்காணிப்பார். என் சத்தத்துக்கு செவி கொடுப்பான் என்றால் இந்த தேவ தரிசனம் அவருக்கு உடனே கீழ்ப்படுகிறது. அவர் நானே வாசல் என்று சொல்லும்போது அவர் சத்தத்துக்கு செவி சாய்க்கும் கீழ்ப்படுகிறவர்களுக்கு இந்த தேவ தரிசனத்தை காண்பிக்கிறார். இந்த தேவ தரிசனத்தினாலே நமக்கு வருகிற நன்மைகள் என்னவென்றால், நீங்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 9, 10. ராத்திரியிலே அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9, 10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி தேவ தரிசனம் கொடுக்கிறார். தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். உடனே நீ பயப்படாதே, நீ தைரியமா பேசு. உடனே பேசுகிறார். காரணம், அவனுக்கு தரிசனமாகி, தேவ தரிசனம் யாருக்கு என்றால் பேசுன பேசி, உட்கார்னா உட்கார்ந்து, நடனா நடந்து, பேசுகிற உனக்கு அல்லது கீழ்ப்படுகிற உனக்கு தேவன் தரிசனமாகி. எதற்காக இந்த தேவ தரிசனம் என்று சொல்வோமானால், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9, 10. அங்கே ராத்திரியிலே, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9, 10. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. ஒரு தரிசனம், தேவனுடைய தரிசனம். பவுலே, பயப்படாதே, தைரியமா பேசு. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனமாகி, அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொள்ளத்தக்கதாக இருந்தது. உதவி செய். கர்த்தர் யார் உனக்கு உதவிக்கார நிற்றாங்க இல்லையோ, கர்த்தரே உனக்கு உதவி செய்வதாக. உன் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுவதற்கு அவரே வழி திறப்பார். உன் தேவை அவரே சந்திப்பார். அவர் உனக்கு உதவி செய்வார். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள். உதவி செய்ய நான் செய்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே உன் பிள்ளையுடைய எல்லா தேவை செய்ய அவர் உதவி கரத்தை நீட்டுவார். இன்னைக்கு எத்தனையோ பேர் போடுறாங்க, +2 பாஸ் பண்ண பிள்ளைங்களுக்கு காலேஜ் சேர்க்குற உதவி, ஃபோன் நம்பர். அங்கே கிட்ட போனால் அவங்க வைக்கிற சட்ட திட்டங்கள் எல்லாம் நம்ம தோற்றுருவோம்.
ஒருத்தவங்க போய் அவங்க கொடுக்குற இலவசத்தை படிக்க முடியாது. நிறைய வாட்ஸ்அப்பில் வருது, நிறைய செய்தி வருது, பகிருங்க ஏழைகளுக்கு போய் சேரட்டு. யாருக்கு போய் பகிர்ந்து எல்லாம் போவாங்க. கடைசி ஒரு பாட்டு இல்லைப்பா, நீ இதுக்கு தகுதி இல்லை, வேற என்ன பார்க்க உதவி செய்துன்னு சொன்னாங்க விட்டுலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் உனக்கு உதவி செய்யும். யாருக்கு என்றால் தேவ தரிசனம் காண்கிற உனக்கு, நீ கீழ்ப்படுகிற உனக்கு தேவ தரிசனம் உனக்கு உதவி செய்யும். கடைசியா அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19-20. ஆகையால் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 19-20. ஆகையால் அகிரிப்பாவே ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்தை கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. பரம தரிசனத்திற்கு பரம தரிசனம், சர்வ வல்லவரின் தரிசனம், பக்தனின் தரிசனம், பிரதியட்சமான தரிசனம், தேவ தரிசனம். இங்கே பார்க்கிறோம் பரம தரிசனம். தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த தரிசனம்? பரம தரிசனம் உனக்காக, எனக்காக, சபைக்காக இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரம தரிசனத்தை குறித்து வேதம் சொல்கிறது, பாருங்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவும் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவும் அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கும் ரட்சிப்பை அருளும்படி இரண்டதரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். பாவமே இல்லாமல் தரிசனம். நீங்க அந்த அப்போஸ்தலர் 26:19-20 வாசித்தா இங்கே போடப்பட்டிருக்கிறது, பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அங்க 20ஆம் வசனம் வாசிப்பா. 26. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையில் முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் உள்ளிடத்திலும் பின்பு புறஜாதியிடத்திலும் நான் போய் அவர் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை செய்யவும். மனம் திரும்புதல் உன் வாழ்க்கையே பாவம் இல்லாமல் தரிசனம் வந்தால் ஒரு மனமாற்றம், ஒரு குணமாற்றம். யாருக்கு இந்த பரம தரிசனம் என்றால் மனம் மாற்றம் அடைகிறது, குணம் மாறணும், சுபாவம் மாறணும். ஆகையால்தான் அந்த அப்போஸ்தலர் 26:19 அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை, நான் கீழ்ப்படிந்தேன். அந்த பரம தரிசனம் என்ன செய்யும் என்றால் 20ஆம் வசனம் சொல்கிறது, நாம் குணப்படவும், மனம் மாறவும், நாம் குணத்தை மாற்றிக்கொள்ளவும் இந்த பரம தரிசனம் எனக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் தரிசனம் வைக்க எதுக்குன்னா நீ குணம் மாறணும். ஒரு மன மாற்றம் உள்ளவர்களுக்கு தான் இந்த பரம தரிசனம். எல்லாருக்கும் பரம தரிசனம் கிடைச்சிடாது. குணம் மாறணும். குணம் மாறிடுச்சு. முதல் போல இல்லையே இவரு, நம்ம முதல் போல இல்லையே, ரொம்ப குணம் மாறி இருக்குது. சத்தியத்தை கேட்க கேட்க நிச்சயம் கர்த்தர் குணமாக்குவார், மனமாற வைப்பார். குணப்படணும், நீ மனம் மாறணும், உன் ஜீவியம் மாறணும். திருவிழந்து எடுக்கப்படுகிற உனக்கு ஜீவியம் மாறத்தான் வேணும், மனம் மாறத்தான் வேணும், குணம் மாறத்தான் வேணும். நீ குணப்படவும் இந்த பரம தரிசனம் உனக்கு கொடுக்கப்பட்டது. எதற்காக இந்த பரம தரிசனம் கொடுக்கப்பட்டது என்றால் அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3. பிரியமானவர்களே, 1 யோவான் 3ஆம் அதிகாரம்
2, 3. பிரியமானவர்களே, ம், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று ம். இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் ம், அவர் வெளிப்படும் போது ம், அவர் இருக்கிற வண்ணமாகவே ம். நாம் அவரை தரிசிப்பதினால் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாய் கொண்டு அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் எவனும் அவர் சுத்தமுள்ளவாய் இருக்கிறது போல அவர் எப்படி இருக்கிறாரா? சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். தன்னை சுத்தமாக பாவமில்லாமல் ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு மனமாற்ற வாழ்க்கை, குணமாறின வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற உனக்கு, மனமாற்றமடைந்த உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3, 4, 5. இனி இனி ஒரு சாபமும் இராது. இனி நற்கலாம். இனி ஒரு சாபமும் உன் வீட்டில் இருக்கவே இருக்காது, உன் மேல இருக்கவே இருக்காது. ஒரு சாபம் இருக்காது. உன் சாபத்தை நான் கர்த்தர் ஆசிரமை மாற்றி விட்டார். வெளிப்படுத்தி 22, 3, 4, 5. இனி ஒரு சாபம் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியுமானவர் ம், இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய சமூகத்தை என்ன செய்வார்களா? தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் ம். அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய நாமம் நம்முடைய நெற்றிகளிலே இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. ராக்காலம் இருக்காது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்களுக்கு பிரகாசிப்பார். அவரே பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களும் அரசாளுவார்கள். சதா காலமும் அரசாழ்வார்கள். கர்த்தரே நம்முடைய சாபத்தை நீக்குவார். இன்றைக்கு இனி ஒரு சாபம் இராது. உன் வாழ்க்கை எல்லாமே பிரகாசிக்கும். எல்லாம் வெளிச்சமாக்க போகிறார். வாழ்க்கை இருளா இருக்காது, அதை வெளிச்சமாக பரம தரிசனம். மனமாற்றமடைகிற நமக்கு, குணமாற்றமடைகிற நமக்கு ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை கற்ற வைத்திருக்கிறார். தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லவரின் தரிசனம் பலுகவும் பெருகவும் செய்யும். பக்தனின் தரிசனம் சாட்சியாய் நிறுத்தும். பிரதியட்சணமான தரிசனம் நியாயம் செய்யும். தேவ தரிசனம் உதவி செய்யும். பரம தரிசனம் நம்மை வெளிச்சமாக்கும். அன்பின் தெய்வம், நன்றியோடு உம்மை சோற்றரிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, இன்றைக்கு எங்களுடைய காரியம் அநேகம் இருக்கிறது. கர்த்தர்தாம் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்து, பலன்களை கொடுத்து, ஆண்டவருடைய தேவநாமத்தின் மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா தடைகளை அகற்றி இந்த பிள்ளைகளை கொண்டு வந்த கிருபைக்காக சொல்றோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.